அத்தாட்சி செயலோட கையொப்பம். இதை பார்த்தீங்கன்னா வாக்காளர் மேலே உள்ள உறுதிமொழியில் என் முன்னிலையில் கையெழுத்திட்டார். அவரை எனக்கு நன்றாக தெரியும், அவரை எனக்கு தெரிந்த, இவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அலுவலருடைய கையெழுத்து முடியாத போது இந்த படிவத்தை பயன்படுத்தணும். அவர் கையெழுத்து போட தெரியாது, அவர் அந்த மாதிரி இருந்தால் அட்டஸ்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதில் ஒரு செயலையும் இதுவும் சரியா இருக்கணும். அதை கம்பேர் பண்ணணும். என்றவங்க நீங்க தான் எழுத போறீங்க, நீங்க தான் கம்பேர் பண்ணணும். இப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க முடியாது. அதையும் இந்த காரணத்துக்காக ரிஜெக்ஷன் அவங்களுக்கு அடுத்தடுத்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ கவர் இருந்தால் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க போல தெரியுது, நம்பர் இருந்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க போல தெரியுது, அப்புறம் அட்டஸ்டேஷன் காப்பி அவங்க ஒரு சிலது அவங்களுக்கே தெரியும். டிக்கு இல்லைன்னா ரிஜெக்ஷன் பண்றாங்க. 17C நம்ம அதை நோட் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஏஜென்ட் கிட்ட நம்ம பேசுறோம். இதான் சார் அந்த போர்ஷன் சுருக்கம். இவ்வளோ இவ்வளோ விஷயத்துல நாம் செய்யக்கூடிய இந்த சண்டே அவங்க மீட்டிங் போட்டு போஸ்ட் பேலட் மட்டும் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை போது தபால் வாக்குகளை எண்ணும் பணி என்பது மிக மிக முக்கியமான பணியாகும். அந்த பணியிலே பணியாற்றுகிற அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்குமான பயிற்சி தான் இப்போ 3 மணிலிருந்து நம்ம தொடர்ந்து கொடுத்தோம். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை வருவாய்த்துறையை சார்ந்த டெப்டி தாசில்தார் மற்றும் அசிஸ்டன்ட், அவங்கள கவுண்டிங் சூப்பர்வைசர், கவுண்டிங் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி பணி நியமித்து உங்களுக்கான பயிற்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில நம்முடைய கவுண்டிங் சூப்பர்வைசர், கவுண்டிங் அசிஸ்டன்ட்டுக்கான முதல் ரேண்டமைசேஷன் பணி நிறைவுற்றது. இதே போல அடுத்த ரேண்டமைசேஷன் பணி உங்களை எந்த தொகுதிக்கான தபால் வாக்குகள் என்னும் பணியில அந்த பணியானது 3ஆம் தேதி நடைபெறும். அதுக்கப்புறம் நீங்க சம்பந்தப்பட்ட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உங்களுக்கு அதுக்கான பயிற்சிகளையும்